கட்டிக்கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணை அளந்த என் அன்னை தமிழே தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்த பாட்டுத் தலைவன் எம் பாரதியை வணங்கி ஏற்றுக்கொண்ட தலைப்பு தோல்வியிற் கலைஞர் என்பதை ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் செவிகளே. அடுக்கி வரினும் அளவிலானுற்ற இடுக்கண் இடுக்கட்படும். அதாவது துன்பங்களைக் கண்டு கலங்காமல் இருப்பவனை கண்டால் அத்துன்பங்கள் கூட துன்பப்பட்டழிந்துவிடும் என்கிறார் வள்ளுவர். ஆம், உண்மைதான். தோல்வி என்பது நிரந்தரமில்லை, வெற்றி என்பதும் முடிவும் இல்லை. நமது முயற்சிகளால் ஒருபோதும் சோர்ந்துவிடக்கூடாது. நமது முயற்சிகளுக்கு தோல்விகள் என்றும் தடையாயிருத்தல் கூடாது. எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் தோல்வியை அடைந்ததில்லை என்கிறானோ அவன் புதிதாய் எந்த ஒரு முயற்சியும் செய்ததில்லை என்றுதான் அர்த்தம். தன்னை வைத்துதான் மண்பானை உருவாக்க வேண்டும் என்று களிமண் பற்று கொண்டால் அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அப்பானையை செய்யும் பொழுது தன்னை மிதிக்காமல் அப்பானையை வடிவு பெறச் செய்ய வேண்டும் என்று அந்த களிமண் நினைத்திருந்தால் அதில் அர்த்தமே இல்லை. வெற்றியை விரும்பும் நம் மனம் தோல்வியை மட்டும் ஏற்க மறுப்பது ஏன்? தோல்வியை ஏற்கும் மனம் வந்துவிட்டாலே அதுவும் நமது வெற்றிதான் என்பதை நாம் உணர வேண்டும். எட்வர்ட் ஹில்லரி மற்றும் டென்சின் ஆகிய இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைவதற்காக எதிர்கொள்ளாத சவால்களா? வெற்றி என்பது சிரித்து மகிழத்தான் வைக்கும், ஆனால் தோல்வியோ சிந்தித்து செயலாற்ற வைக்கும். 10வது முறையாய் கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னதாம், நீ 9 முறை எழுந்தவன் என்று என்கிறார் ஈரோடு கவிஞன் தமிழன்பன். உண்மைதான். வெற்றிக்கான படிக்கட்டுகளே தோல்விகள் என்பதை நாம் உணர வேண்டும். கௌரவர்களால் தன் கௌரவம் பறிக்கப்பட்ட போதிலும், துச்சாதனன் தன் துகிலவிழ்க்க முற்பட்ட போதிலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் நிறைந்த சபையில் துணிச்சலுடன் நம்பிக்கையுடன் நின்றாலே துர்பத கன்னிகை. அதனால் தான் என்னவோ அவளின் புகழ் காக்க தன் கையை கொடுத்து உதவினான் கோவிந்தன். பாரத நாட்டின் முதல் பெண் வீராங்கனை தனது கணவரையும் நாட்டையும் பறிகொடுத்த பிறகு தோல்வியில் கலங்கி மூளையில் முடங்கி கிடந்திருந்தால் இன்று சுதந்திரத்தை பேணுவதற்காக வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வீராங்கனை வேலுநாச்சியார் என்ற வரலாற்றில் தான் இடம் பிடித்திருக்க இயலுமா? சேற்றிலே உதித்தாலும் செந்தாமரையாய் மலர்வோம், காற்றிலே கரைந்தாலும் நிர்மணமாய் திகழ்வோம். தோல்வியில் வீழ்வது வீழ்ச்சி அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி. வேதனையை வென்று சாதனை படைத்தால்தான் நல் போதனை வழங்க இயலும் என்று கூறி, சாறு இல்லாத பழம் ருசிக்காது, வழி இல்லாத வாழ்க்கை ரசிக்காது, தோல்வி இல்லாத செயல் இனிக்காது, வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது. துன்பம் வரும்போது துவளாமல், தோல்வியை கண்டு கலங்காமல், வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழட்டும், தோல்வி கிடைத்தால் அனுபவம் எழட்டும். முடிவில் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.